படிப்பின் மீது எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். தாரே ஜமீன் பர் படத்தில் வர்ற அந்த சிறுவனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வரும். பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை காலையில் வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். சனி ஞாயிறு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் திங்கக்கிழமை காலையில் பிறந்துட்டாலே நான்லாம் பல வேலைகள் பார்த்துருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும். அப்போல்லாம் இலங்கை வானொலி இருக்கும். அதில் தான் டைம் இருக்கும். அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி தான் ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 பேர் உள்ள குடும்பத்தில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் எல்லோரையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு. இந்த ஒரு கட்டத்தில் 10 மணியோட பாடல் முடிஞ்சிடும். அப்போ அதோடு நின்றோம். அதுக்கப்புறமா வேறு இதுக்கு போயிடுவேன். 10 மணி வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே ஒரு 200 மீட்ரு ஆமாம் அவ்வளோதான் ஒரு ஸ்கூல். அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன செய்வேன்னா, ஒரு கிளாக் இருக்கும். எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செய்யும்போது நான் வேகமாக ஓடி போய் அந்த கிளாக்கில் இருந்து 10:09:55 இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே 10:10க்கு நகட்டி முள்ளை நகட்டிட்டு இறங்கிடுவேன். நான் 5 நிமிஷத்தில் போயிடலாம் நான் ஸ்கூலுக்கு. 10:10க்கு போய்ட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய்ட்டு அப்படி இப்படியே சுற்றிட்டு வருவேன். அது ஒரு 10:20க்கு வந்திருக்கும். அப்படியே நானாக ஒரு ஷாக்கிங் ஆவேன். நானே அந்த கிளாக்கை பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பேன். எங்கள் அம்மா அப்படியே பார்ப்பேன், என்னன்னு. ஐயோ 10:20 ஆச்சு, இன்றைக்கி காலையில் 9:50க்குலாம் வர சொன்னாங்க, இப்போ போனால் ஆப்ஷன் போட்டிருப்பாங்களே அப்படின்னு. அப்படியே எங்கள் அம்மா மேலே எங்களையும் பார்ப்பாங்க. இப்போ தானே உள்ளே போனது மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படின்னு. அப்படியே அன்றைக்கி 1/2 நாள் மட்டம் போட்டுருவேன். மட்டம் போட்டுட்டு அடுத்த 1/2 நாள் மத்தியானம் உடனே என்ன செய்வேன்னா, இப்போ அதுக்குள்ளே அந்த 1/2 நாளுக்குள்ளே திட்டம் போட்டுருவேன் நான். அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு. சரி, கல்பனா தேட்டரா, சிந்தாமணி தேட்டரா, எது நியூ சினிமாவா, ஏதோ ஒன்று பிளான் போட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன். இப்போ அதுக்கப்புறமா அந்த முள்ளை திரும்பவும் பழைய அந்த 10 நிமிஷம் ரிவர்ஸில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவேன் நான். அப்போது படிப்போடு எனக்கு இருந்த அந்த ஒரு பதட்டம் தான் புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து ரொம்ப தூரமாக ஆக்கினது. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.